வீடியோ பார்த்துட்டு வணக்கம். நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சர்க்கிள் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒன் பை ஒன்னா இன்னைக்கு பார்க்கலாம். உங்களுடைய காதல் முடிவடையும் போது அவர்களின் பெற்றோர்களை முன்வைத்து தன் காதலை பிரித்துக் கொள்ள நினைக்கிறார்கள் என்றால் நிச்சயம் அவர் உங்களை உண்மையாக விரும்பவில்லை என்று தான் அர்த்தம். ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் முடியணும், பிரேக்கப்பில் வரணும் அப்படின்றதுக்காக எந்த ஒரு நபர், அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேரண்ட்ஸை முன் வைக்கிறாங்களோ அந்த ரிலேஷன்ஷிப் உண்மையானது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு ஸ்டார்டிங்கே தெரியும் இது நடக்குமா நடக்காதா அப்படின்றது. அப்படி இருக்கும்பொழுது லாஸ்ட் எண்டிங்ல வந்துகிட்டு என்னோட பேரண்ட்ஸ் ஒத்துக்கல, என்னோட பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க, நம்ம ரெண்டுக்கு செட் ஆகாது, என்னோட அப்பா அம்மா தான் முக்கியம் அப்படின்னு என்ன டேட்ஸுக்கு எதுக்காக சொல்லணும்? ஸோ அப்படி ஒரு விஷயம் உங்க லைஃப்ல நடந்துச்சுன்னா நிச்சயமா அவங்க உங்களை விரும்பவே இல்லை, சும்மா டைம் பாஸ்க்கு உங்களை விரும்புறான்ற மாதிரி ஆக்ட் பண்ணியிருக்காங்களே தவிர உண்மையான காதல் இல்லை. இது ஆணும் சரி பண்ணுவாங்க, பெண்களும் சரி பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் கரெக்டி வரதுக்கு ஒரு சான்ஸ் அவங்களுடைய பேரண்ட்ஸ். எப்போதும் உங்களிடம் பேசாமல் ஒருவர் இருக்கிறார், ஆனால் திடீரென்று அடிக்கடி பேசுகிறார்கள் என்றால் அவர்களுக்கு தேவை என்பது உங்களிடம் இருந்து ஏதோ ஏற்பட்டிருக்கும். அதை பூர்த்தி செய்வதற்காகவே தான் பேசுவார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் லவ் பண்ணக்கூடிய நபர், நீங்கள் விரும்பக்கூடிய நபர் தான். ஆனால் உங்க கூட அதிகமாக பேச மாட்டாங்க, அடிக்கடி பேசாமல் ரொம்ப அவாய்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர். ஆனால் திடீர்னு வந்து ஒரு நாள் அடிக்கடி பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் உங்ககிட்ட இருந்து எடுக்க அல்லது கேட்டு இல்லை ஒரு பெறுவதற்காக பண்ணக்கூடிய விஷயம் தான். ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் விரும்பக்கூடிய நபர் இப்படி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ தேவை இருக்குது, அந்த தேவையை நிறைவேற்றுக்காக மட்டுமே பண்ணுறாங்க, அவங்களுக்கு விரும்பவே இல்லை. அவங்க ஆரம்பத்திலிருந்து ஒரு நபர் உங்களை பொய்யாக காதலித்திருந்தால் நிச்சயம் அவர்கள் ஆரம்பத்தில் இருந்தே உங்களிடம் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் பொய்யாகனதாகவே இருக்கும், உண்மை என்பது இருக்காது. அதாவது ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டார்டிங்லேருந்தே ஒருத்தவங்க உங்களை பொய்யா டைம் பாஸுக்கு சும்மா அப்படின்னு விரும்பியிருந்தாங்க அப்படின்னா நிச்சயமா அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள், அதாவது ஸ்டார்டிங்லேருந்தே உங்க லவ் பண்ண ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே பொய்யானதாக தான் இருக்கும். அது இப்போ உங்களுக்கு தெரியாது. அந்த ரிலேஷன்ஷிப் முடியும் போது உங்க லைஃப்ல நீங்க அவங்களை பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கும் போது அப்போது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இது நிறைய பேர் லைஃப்ல இப்படி ஃபேக்கான ரிலேஷன்ஷிப்னால நிறைய பேர் ஏமாற்றப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ உங்க லைஃப்ல நீங்க கேர்ஃபுல்லா இருந்தீங்கன்னா பெட்டர் தான், உங்க லைஃப் சேஃபா இருக்கலாம். ஸோ அந்த ஒரு விஷயத்த யோசிச்சு முடிவு பண்ணுங்க. உங்களை பொய்யாக ஒரு தேவைக்காக ஒரு நபர் விரும்பினால் நிச்சயம் அந்த தேவைக்காக அதை அதிக அளவில் உங்களிடம் கேட்டு கொள்வார்கள். அது நிறைவேறி வரைக்கும் உங்கள் மீது அன்பு இருப்பதை போல் காமித்துக் கொள்வார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது கண்டிப்பா அன்புக்காக தான் மோஸ்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் உருவாகும். பட் இப்போ நிலைமையை வச்சு பார்க்கும்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் அடையிறதுக்காகவும் அவங்களுடைய தேவைக்காகவும் மட்டுமே பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நானும் லவ் பண்றேன்றதுக்காகலாம் ஒரு சிலவங்களாம் பண்றாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆசையினால தான் இது பண்றாங்க அப்படின்னா அவங்க தேவையை நிறைவேற்றிக்கணும், தேவைப்படக்கூடிய விஷயத்துக்கு பார்த்து உங்களை யூஸ் பண்ணிக்கிறதுக்காக கூட இங்க ஒரு சில நபர்கள் லவ் பண்றாங்க. ஸோ நீங்க பெட்டர் தான் சேஃபா இருக்க பாருங்க. இங்க அதிகப்படியான காதல் ஆரம்பிக்கும் போது உண்மையாக தான் இருக்கிறது. ஆனால் நாட்கள் கடக்க தான் அந்த காதலும் அந்த நபரும் பல எண்ணங்களால் பல காதல் பிரிகிறது. இது இங்கே ஏமாற்றப்படும் என்று நினைப்பதில்லை, வேறு வழி இல்லாமல் இப்படி நடக்கிறது. இந்த ரிலேஷன்ஷிப்ல நிறைய பேருக்கு மைண்ட் செட்ல வந்த விஷயம் என்னன்னா எல்லாருமே பொய்யா தான் இருக்காங்க. பாத்தீங்கன்னா ஒருத்தங்க விட்டுட்டு போயிட்டாலே அவங்க ரிலேஷன்ஷிப்ல ஸ்டார்டிங்ல இருந்து நமக்கு பொய்யா தான் இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க. பட் அப்படி கிடையாது. இங்க எல்லாருமே அப்படி கிடையாது. கொஞ்சம் பேர் உண்மையா இருந்திருப்பாங்க. ஸ்டார்டிங்ல உங்களே லவ் பண்ணணும், உங்களே கல்யாணம் பண்ணிக்கணும், நீங்க மட்டும்தான் அப்படின்ற மாதிரி ரிலேஷன்ஷிப்ல அவங்க கூடவே எல்லாமே பண்ணணும்னு நினைச்சிருப்பாங்க. பட் வேற வழி இல்லாம சூழ்நிலை காரணமாக அவங்க என்ன பண்ணணும்னு தெரியாம வேற வழி இல்லாம இப்படி பண்றாங்க. அது அவங்க மேலேயும் தப்பு சொல்ல முடியாது, உங்க மேலேயும் தப்பு சொல்ல முடியாது. பட் நிறைய பேர் லைஃப்ல இப்படிப்பட்ட விஷயம் நடக்கிறதுங்கிறத நான் சொல்றேன். ஸோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அவங்களே தப்பா திட்டி ஊத்துறதுல உங்களுக்கு சந்தோஷம்னா அதே நீங்க பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வேற என்ன வீடியோ பார்க்குற வரைக்கும் see you, tata, bye bye.